Hi everyone, welcome to Vision Online Academy. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியேட்டோட செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இங்கிலீஷ் இன்டர்மீடியேட்டில் வந்து செகண்ட் பேப்பர் என்னென்ன மாதிரி கேட்பாங்க, என்னென்ன லெட்டர் கேட்பாங்க, ஸோ எல்லா ஃபார்மேட்டுமே வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இன்டர் புதுசாக போகிறவங்களுக்கு வந்து இன்டரில் வந்து இந்த மாதிரி பேப்பர்லாம் இருக்குது, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இன்டரில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்னு பார்த்தோம்னா டெண்டர் நோட்டீஸ். ஓகேங்களா? ஸோ டெண்டர் நோட்டீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷினு. நீங்கள் இன்டர் செகண்ட் பேப்பர் புக்கு வாங்கி நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்லேயுமே காமனாக கேட்குற ஒரு கொஸ்டின்னா அது வந்து டெண்டர் நோட்டீஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதை நாம் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காமனாக டெண்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டெண்டர்னா என்னென்னு தெரியும் நமக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கட்டுறதுக்கு வந்து ஒரு டெண்டர் விடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறதோ, ஒரு காலேஜ் கட்டுறதோ, இல்லாட்டி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி கட்டுறதுக்கு வந்து டெண்டர் விடுவாங்க. ஓகேங்களா? அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி யார் வந்து குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு வந்து டெண்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காமனாக டெண்டர். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே நாம் எலாபரேஷன் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வந்து February 2002 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த கொஸ்டினை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதான் டெண்டர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு 30 மார்க் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஷின் ஈஸி தான். ஸோ நார்மலாக வந்து இவ்வளோ இருக்குது. நம்ம இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு லெட்டராக நம்ம எலாபரேட் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன கீவேர்டு பாயிண்ட்டுங்கிறது நான் தெளிவாக நான் வந்து வீடியோவே நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டெண்டர் நான் கொஷின் படிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஷின் படிக்கும்போதே உங்களுக்கே தெரியும் எது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. Sealed tenders in the prescribed form are invited from deputed contractors by the Deputy Telecom Engineer, Southern Railway, Madurai, for supply, installation and commissioning of 20 signal repeater stations along the track in Madurai division. Value of the work is rupees 55 lakhs. Tender documents can be had from the office of the Divisional Telecom Engineer, Madurai, on all working days from 10th to 20th May on payment of rupees 2000 at cash counter. Sealed tender should be sent by registered post along with earnest money deposit of rupees 50,000 payable by demand draft. Documents will be accepted up to 3 p.m. on 22nd May and will be opened at 4 p.m. on the same day. Proof of completion of similar works or equal or higher value in the Indian Railways have to be enclosed with the tender documents. Draft tender notice. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது. ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு டெண்டர் எதுக்கு விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா for supply, installation and commissioning of 20 signal repeater stations along the track in Madurai division. ஸோ இதுக்கு தான் வந்து டெண்டரே விடுறாங்க. இதோட ஓவரால் காஸ்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 55 லேக்ஸ் சொல்லிக்கிறாங்க. டெண்டர்னால் ஃபஸ்ட்டு போய் டெண்டர் விடுறாங்க அப்படின்னா அதுக்கு டாக்குமெண்ட் நான் வாங்குவோமா? டாக்குமெண்ட் எங்கே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி ஹேட் ஃப்ரம் தி ஆஃபீஸ் ஆஃப் டிவிஷனல் டெலிகாம் என்ஜினியர், மதுரை. அங்கே தான் இருக்குது. ஆன் ஆல் ஒர்க்கிங் டேஸ் ஃப்ரம் 10th to 20th. ஓகேங்களா? இங்கே 10ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ளே போய் வாங்கிக்கோணும். 2000 ரூபாய் கொடுத்து நம்ம கேஷ் 2000 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிக்கணும். ஓகேங்களா? டெண்டர் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணோன்னு. ஓகேங்களா? மணி ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? rupees 50,000. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வில் பி அக்செப்டட் அப் டு, அதாவது 22nd May 3 மணி வரைக்கும் வாங்குவாங்க. 3 மணி வரைக்கும் கடைசி. அதுக்கப்புறம் அதே டேட்டில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாரும் கூட ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? Proof of completion of similar works of equal higher by Indian Railways have to be enclosed with the tender documents. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் கீ பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? டெண்டர், அதாவது எதுக்கு விடுறாங்க அது ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓவரால் எஸ்டிமேட்டட் காஸ்ட் சொல்லியிருக்காங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு சில கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எஸ்டிமேட் காஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க, அந்த ப்ராஜெக்ட் முடிக்க உண்டான டைமும் கொடுத்துருவாங்க. இதோட டைம் கொடுக்கல நமக்கு, ஜஸ்ட் எஸ்டிமேட் அதாவது ஃபுல் காஸ்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து என்ன பாயிண்ட் சொல்லலாம், அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம எங்கே போய் வாங்கணும், ஓகேங்களா, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி ஹேட் ஃப்ரம், அது எங்கே போய் வாங்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதை எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கணும் அதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் எப்படி அட்வான்ஸாக நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்க போகணும்னா அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணுறோம்னா அந்த மாதிரி டெபாசிட் கொடுக்கணும் நம்ம. அதுக்கு எவ்வளோ சொல்லிக்கிறாங்க, 50,000 சொல்லிக்கிறாங்க. அது ஒரு நோட் பாயிண்ட்டு. அதே மாதிரி எந்த டேட்டு வரைக்கும் வாங்குறாங்க, மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்லையுமே 3 மணி வரைக்கும் வாங்குவாங்க. டேட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதே டேட்டில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து டெண்டரில் நாம் எடுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ். இவ்வளோ தான் நம்ம எடுக்க போகிறோம். கொஸ்டின் தான் இவ்வளோ பெருசு. ஓகேங்களா, மற்றபடி உள்ள ஆன்சர்ஸ் பெருசு தான் நமக்கு. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு இதே கொஸ்டின் நான் மாடலாக ட்ரை பண்ணிக்கிறேன், இதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டெண்டர் நோட்டீஸ்னு மேலே ஹெட்டிங் நீங்கள் போட்டுக்கணும். கொஸ்டின் நம்பர் 1 போட்டு டெண்டர் நோட்டீஸ்னு போட்டுக்கணும். இங்கே சவுத்தர்ன் ரயில்வே மதுரை எனக்கு பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஹெட்டிங், அதாவது எங்கே இருக்குன்னா இதை சவுத்தர்ன் ரயில்வே மதுரை, இந்த ஹெட்டிங் நீங்கள் காமனாக எழுதணும் நீங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட் டெண்டர் நோட்டீஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி எங்கே இருக்குது, யார் டெண்டர் வர்றாங்க, சவுத்தர்ன் ரயில்வே மதுரை, அந்த ஹெட்டிங்கை போட்டுக்கணும். டபுள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே ஃபுல்லாக மக்கப் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, வெப்சைட்டு. ரைட் சைடு வந்து நமக்கு எப்போவுமே அட்ரஸ் தான் இருக்கணும். இதுதான் ஃபார்மேட்டு. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டை கரெக்டாக பார்த்து இதே மாதிரி எழுதணும் நீங்கள். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மேலே டெண்டர் நோட்டீஸ்ன்னு நம்ம மேலே ஹெட்டிங் போட்டுக்கிறோம். அப்புறம் சவுத்தர்ன் ரயில்வே மதுரை யார் விடுறாங்க, சவுத்தர்ன் ரயில்வே தான் வந்து அதாவது கட்டுறக்கு விடுறாங்க, அந்த ஹெட்டிங் நான் போட்டுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி டபுள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் இருக்கணும், அதுக்கு கீழே மெயில் ஐடி இருக்கணும், அதுக்கு கீழே வெப்சைட் இருக்கணும். அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் எழுதிடணும். ஃபோன் நம்பர் ஏதாவது ஒரு 10 நம்பர் 6 நம்பர் எழுதிக்கோங்க. மெயில் ஐடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. வெப்சைட் எக்ஸாம்பிளுக்கு www.abc எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். அங்கே போய் ஃபோன் நம்பர் வந்து உங்கள் பர்சனல் நம்பரோ யார் நம்பரும் கொடுக்கக்கூடாது. காமனாக 1 2 3 4 5 6 கொடுத்துக்கோங்க. மெயில் அதே மாதிரி தான், காமனாக இந்த மெயிலே கொடுத்துக்கோங்க. வெப்சைட் இதே வெப்சைட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இல்லை கொஞ்சம் இதாக சவுத்தர்ன் ரயில்வேன்னு சும்மா ஒரு பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் பர்சனல் மெயில் ஐடி, உங்கள் பர்சனல் மொபைல் நம்பரு இதெல்லாம் அங்கே கொடுக்கக்கூடாது. சரிங்களா, அதே மாதிரி ரைட் சைடில் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் நம்ம யாருக்கு அதாவது யாருக்கு அனுப்புகிறோம், ரெஜிஸ்டர் போஸ்ட் யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இவங்க தான் டெபுட்டி டெலிகாம் இன்ஜினியர், சவுத்தர்ன் ரயில்வே மதுரை. ஸோ இவங்களுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே எல்லாமே வந்துடும் நமக்கு. சரிங்களா, அப்போ 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு டெண்டர் நம்பர்னு போடணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து போட்டுக்கோங்க. டேட் வந்து 15 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டெண்டர் நம்பர் வந்து ஏதாவது நம்பர் போட்டு இங்கே 2025 போட்டுக்கோங்க. 15 டேஸ் பிஃபோர்னா 25 பிஃபோர் 15 டேஸ் அப்படின்னா, அதாவது 25 அப்படின்னா இயரு, 22லேருந்து 15 டேஸ் கழிச்சு இங்கே அந்த நம்பரையுமே அந்த இயர் 25 போட்டுக்கோங்க. டேட்டு 15 டேஸ் கழிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு டெண்டர் நோட்டீஸை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும் நீங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில வேர்டுகளை அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். இது ஏன் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த வேர்டு அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் நீங்கள். ஓகேவா, இது அப்படியே எக்ஸாக்டாக எழுதணும் நீங்கள். எதுனா தான் உங்களுக்கு 30 மார்க் 25 மார்க் போடுவாங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்போவுமே இதுதான் காமன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்போவுமே சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் தி ஆத்தரைஸ்டு, அதாவது டெண்டர் யார் விடுறாங்க அதை அப்படியே எழுத போகிறீங்க. யார் விடுறாங்க, என்ன கட்டுறக்கு என்ன பர்பஸ்க்காக டெண்டர் விடுறாங்க அதை அப்படியே நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்பவுமே அதுதான். ஸோ இங்கே ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் தி ஆத்தரைஸ்டு இருக்கு பாருங்கள். ஸோ ஆத்தரைஸ்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக சீல்டு இன்வைட்டட் ஃப்ரம் தி ஆத்தரைஸ்டு ரெப்யூட்டட் கான்ட்ராக்டர்ஸ். ஓகேங்களா, ரெப்யூட்டட் கான்ட்ராக்டர்ஸ் பை தி டெபுட்டி டெலிகாம் இன்ஜினியர் சவுத்தர்ன் ரயில்வே மதுரை ஃபார் சப்ளை installation and commissioning of 20 signal repeater stations along the track in Madurai division. அப்படியே எழுத போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். எப்பவுமே என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா எதுக்காக டெண்டர் விடுறாங்க, அதில் இந்த வேர்டு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் தி ஆத்தரைஸ்டு. இது எழுதித்தான் நீங்கள் அந்த பாயிண்ட் ஃபுல்லாக எழுதணும் நீங்கள். அடுத்த பாயிண்ட்டு எஸ்டிமேட் காஸ்ட், ஓவரால் காஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த காஸ்ட் எழுதிருங்க. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எழுத தேவையில்லை. ஓகேங்களா, ஒரு சில நான் கொஸ்டின் சொன்ன மாதிரி எஸ்டிமேட் டைம் கொடுத்துருப்பாங்க, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்துருந்தா எழுதுங்க, அது இல்லைனா எழுத தேவையில்லை. ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஆல்ரெடி இந்த 6 எதுக்கு அப்படின்னா இது வந்து கொடுத்துட்டாங்க. ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் சிமிலர் ஒர்க்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் ஹையர் வேல்யூ இந்த இந்தியன் ரயில்வே இது கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இதை அப்படியே எழுதிட்டு கொடுக்கல அப்படின்னா
இந்த மாதிரி எழுதிக்கலாம். த பீரியட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஒர்க் இஸ் 4 months. இது அதே மாதிரி தான். ஸோ கொடுத்தா எழுதிக்கோங்க, கொடுக்காட்டி வேண்டாம். ஓகேங்களா? ஸோ தேர்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு என்னது, எதுக்கு டெண்டர் விடுறாங்க எழுதிக்கோன்னு. அதே மாதிரி பீரியட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்ஸ் இதை எழுதிக்கோங்க. தேர்டு பாயிண்ட் வந்து டெண்டர் ஃபார்ம்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதை அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்ம் அப்போ எங்கே வாங்குறோம்லோ அதை பற்றி எழுத போகிறோம். அதான் அதுக்கு இது கீ பாயிண்ட்டு. டெண்டர் ஃபார்ம்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் தி எழுதிட்டு எங்கே போய் நாம் வாங்குகிறோம் கொடுத்துக்காங்க பாருங்கள். டிவிஷனல் டெலகாம் இன்ஜினியர் மதுரை. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, டிவிஷனல் டெலகாம் இன்ஜினியர் சவுத்தர்ன் ரயில்வே மதுரை. அங்கே போய் நாம் வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெண்டர் ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் கேன் பி அப்ளைட் ஃபார் டிவிஷனல் டெலகாம் இன்ஜினியர் மதுரை ஆன் ஆல் ஒர்க்கிங் டேஸ் ஃப்ரம் எத்தனாம் தேதி வரைக்கும் சொல்லிக்கிறாங்க, 10th to 20th May ஆன் பேமெண்ட் ஆஃப் ₹2000 அட் தி கேஷ் கவுண்டர். இது எழுதிட்டு இந்த பாயிண்ட் கம்பல்சரி எழுதணும். த காஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் இஸ் நாட் ரீஃபண்டபுள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணி எழுதணும்னா ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். ஓகேங்களா? டெபாசிட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நமக்கு 50,000 சொல்லிக்கிறாங்களா, அந்த 50,000 இப்போ எழுதணும். இது கீவேர்டு. இதில் தி ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் மஸ்ட் பி பேடுன்னு எழுதிட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000. ஒரு சில பக்கம் 1,00,000 கொடுத்துருப்பாங்க. அது கொஷினை பொறுத்து. எழுதிட்டு இன் ஃபேவர் ஆஃப்னு போட்டு யாருக்கு நம்ம டிடி எடுக்கிறோம். ஸோ இப்போ காமனாக நம்ம டிடின்னு என்ன பண்ணுவோம், டிடி பேங்க்கில் போய் எடுப்போம். என்ன அட்ரஸ்க்குன்னு கேட்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் எழுதணும். நம்ம இது மெயினாக எழுதணும். ஓகேங்களா? இதே மாதிரி எழுதிக்கோங்க. யாருக்கு, டெப்யூட்டி டெலகாம் இன்ஜினியர் சவுத்தர்ன் ரயில்வே மதுரைக்கு எழுதுங்க. எழுதிட்டு இதை அப்படியே மனப்பாடமாக எழுதிங்க. The earnest made deposit must be attached as a demand draft from a nationalized bank. ஓகேங்களா? எழுதிக்கோணும். அதே மாதிரி ஃபுல் எழுதிட்டோமா. அடுத்த பாயிண்ட் என்னது, எல்லாமே ஆல்மோஸ்ட் எழுதியாச்சு. அப்புறம் டெண்டரை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்களா அதை பற்றி போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டட் டெண்டர்ஸ் வில் பி ரிசீவ்ட் அப் டு 3 PM. அதாவது 22 மே வரைக்கும் நமக்கு 3 மணி வரைக்கும் வாங்குவாங்க. டெண்டர் ஷுட் பி சென்ட் பை ரெஜிஸ்டர் போஸ்ட். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. இதை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்தனால நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வேர்டு இம்பார்ட்டண்டான வேர்டு அப்படியே எழுதோன்னு. ரிசீவ் டெண்டர்ஸ் வில் பி ஓப்பன்டு ஆன் தி சேம் டே அட் 4 PM in the presence of all available tenderers on their authorized representatives. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன டேட்டில் என்ன டைம் வரைக்கும் வாங்குவாங்க. மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்லையுமே 3 மணி வரைக்கும் வாங்குவாங்க. ஒரு டேட் கொடுத்து அதே நாளில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் எல்லா கொஸ்டின்லையுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படியே ஃபஸ்ட் எழுதுங்க. கம்ப்ளீட்டட் டெண்டர்ஸ் வில் பி ரிசீவ் அப் டு 3 PM ஆன் 22 May. டெண்டர்ஸ் would be sent by registered post. ரிசீவ் டெண்டர்ஸ், அதாவது வாங்கப்பட்ட டெண்டர் எல்லாமே எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா அதே நாள் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது எல்லாரும் முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவைலபிள் டெண்டரர்ஸ் ஆன் their authorized representatives. ஓகேங்களா? அப்புறம் இந்த 2 பாயிண்ட் ஃபுல்லாக மாக்கப்போ தான். த அண்டர்சைன்ட் ஆஃபீஸர், அதாவது டெப்யூட்டி டெலிகாம் இன்ஜினியருக்கு வந்து have all the rights to accept or reject the tenders with or without any reason. ஸோ இவருக்கு வந்து எல்லா அதிகாரம் இருக்குது. இந்த டெண்டரை அவர் வாங்கினாலும் வாங்கலாம், வாங்காட்டியும் போகலாம். அதே மாதிரி the tenders after stipulated time will be rejected. காலம் தாழ்த்தி வரும் ஒப்பந்தங்கள் வந்து நிராகரிக்கப்படும். அதுதான் காமன். ஓகேங்களா? எழுதிட்டு அப்படியே 2 அட்ரஸ் எழுதுங்க. டெப்யூட்டி டெலிகாம் இன்ஜினியர் சவுத்தர்ன் ரயில்வே மதுரை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு போட்டு இது எல்லாமே மக்கப் அப்படியே எழுதும். 5 பாயிண்ட் எழுதணும். செக் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கேன்வாசிங் டெண்டர்ஸ் வில் பி ரிஜெக்டட். கேன்வாஸ் பண்ண மாட்டாங்க. த டெண்டர்ஸ் ஆர் நாட் ட்ரான்ஸ்ஃபார்மபிள். இது எழுதணும் நீங்கள். த டெண்டர்ஸ் ஆஃப்டர் தி ஸ்டிப்புலேட்டட் டைம் வில் பி ரிஜெக்டட். காலம் தாழ்த்தி வரும், அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. த டெண்டர்ஸ் வித்தவுட் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் வில் நாட் பி அக்செப்டட். டெபாசிட் பண்ணாத டெண்டர்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் காமன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெண்டர் நோட்டீஸ். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓகேங்களா? நான் அப்படியே தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கதை மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்தோன்னே நமக்கு தேவையான பாயிண்ட் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டெண்டர் நோட்டீஸ் ஹெட்டிங் போட போகிறோம். அதுக்கப்புறம் யார் டெண்டர் விடுறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் விடுறாங்க, சவுத்தர்ன் ரயில்வே மதுரை அவங்க தான் விடுறாங்க. அதை ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரைட் சைடு என்ன இருக்கும்னு ஃபோன் நம்பரு, மெயிலு, வெப்சைட்டு. லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அட்ரஸ் இருக்கணும். அப்போ 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு டெண்டர் நம்பரை கொடுக்கணும். அப்போ ரைட் சைடில் வந்து டேட் கொடுக்கணும். டேட்டு 15 days பிஃபோர். அப்போ டபுள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு டெண்டர் நோட்டீஸ் எழுதணும். நீங்கள் எழுதிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எப்பவுமே காமனு சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் தி ஆத்தரைஸ்டு. இதுதான் கீவேர்டு. இது எழுதிட்டு யார் டெண்டர் விடுறாங்க, என்ன பர்பஸ்க்காக டெண்டர் விடுறாங்க, அதை அப்படியே எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் எஸ்டிமேட் காஸ்ட்டு. ஓகேங்களா? அது கொடுத்தா எழுதிக்கோங்க, கொடுக்காட்டி வேண்டாம். அதே மாதிரி எஸ்டிமேட் டைம் கொடுத்தா எழுதிக்கோங்க, கொடுக்காட்டி வேண்டாம். அதே மாதிரி
கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் வந்து 4 மாதம். இது எதுக்கு அப்படின்னா போன ஒரு சில கொஷினில் வந்து அவனே கொடுத்துருப்பா 4 மாதம் 3 மாதம் வெயிட் கொடுத்துருந்தானா இந்த வேர்டு எழுதிக்கோங்க. த பீரியட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் ஒர்க்குன்னு போட்டு 4 மாதம் 4 மாதம் 3 மாதம்னா 3 மாதம். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா விட்டுருங்க. இதில் வந்து இந்த கொஷனில் வந்து ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் சிமிலர் ஒர்க்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் ஹையர் வேல்யூ இன் தி இந்தியன் ரயில்வே. இது வந்து அவன் கொஷினில் கொடுத்துருக்கா. ஸோ அப்படியே நான் தூக்கி எழுதிட்டேன். ஓகேங்களா. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னது, டெண்டரை போய் நம்ம எங்கே வாங்குவோம், அதுதான் அது. டெண்டர் ஃபார்ம்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம், எங்கே போய் வாங்குகிறோம், டிவிஷனல் டெலகாம் இன்ஜினியர் மதுரை அங்கே போய் 10th to 20th மே வரைக்கும் நம்ம 2000 ரூபாய் கட்டி நம்ம வாங்க போகிறோம். அந்த 2000 ரூபாய் கட்டி வாங்கிட்டோம்னா அதை நமக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே ஒரு பாயிண்ட்டே எழுதுகிறோம். முடிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அது கம்பல்சரி கொடுப்பாங்க. ஓகேங்களா. கொடுத்தாங்கன்னா அந்த இது கீவேர்டு த ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் மஸ்ட் பி பெய்டுன்னு போட்டு ₹50,000 அவங்க கொடுத்துருக்காங்க. இன் ஃபேவர் ஆஃப்னு போட்டு டூ அட்ரஸ் அதை அப்படியே எழுதிக்கோ நீங்கள். இது எல்லாமே ஃபுல்லாக மக்கப்பது. அதுக்கப்புறம் the earnest made deposit, so earnest made deposit must be attached as a demand draft from a nationalized bank. அதாவது டிடி வந்து ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் தான் நம்ம டிடி எடுத்து ஆகணும். ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், completed tenders will be received up to 3 PM. அதாவது டெண்டர் வந்து எந்த டேட் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னா 22 மே 3 மணி வரைக்கும் வாங்குவாங்க. 3 மணி வரைக்கும் வாங்கிட்டு அதே நாளில் 4 மணிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் பிரிக்கப்படும். ஸோ தமிழில் பார்த்தோம்ல அதே டிட்டோ தான் இங்கிலீஷில் எழுத போகிறீங்க. அதே மாதிரி தி அண்டர்சைன்ட் ஆஃபீஸர் த டெப்டி டெலிகாம் இன்ஜினியருக்கு வந்து எல்லா ரைட்ஸ் இருக்குது. இந்த டெண்டர் அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணலாம் அவர். அதே மாதிரி காலம் தாழ்த்தும் டெண்டர் வந்து நிராகரிக்கப்படும். அவ்வளோதான் எழுதிட்டு இதோட டெப்டி டெலிகாம் இன்ஜினியர் சவுத்தர்ன் ரயில்வே மதுரை முடிஞ்சு இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படியே மக்கப் பண்ணி எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டெண்டர் நோட்டீஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் நிறைய கொஷின் நீங்கள் எழுதி பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. மெயினாக சொன்னது இந்த அண்டர்லைன் பண்ண லைன்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி இருக்கும்னு. ஓகேங்களா. அதே மாதிரி கையெழுத்து நீட்டாக இருக்கணும். கையெழுத்து நீட்டாக இல்லை அப்படின்னா மார்க் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. புரியுற மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா. மெயினாக ஹெட்டிங் எல்லாம் கரெக்டாக போடுங்க. சும்மா நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு ரயில்வே எல்லாம் போடக்கூடாது. கொடுத்துக்கிற ரயில்வே ஹெட்டிங் கரெக்டாக போடுங்க. ஃபோன் நம்பர் ஏதோ அட்ரஸ் கரெக்டாக எழுதிக்கோங்க. இந்த இந்த அண்டர்லைன் பண்ண எல்லா லைனுமே கரெக்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி வீடியோவில் தப்பு இருந்துச்சோ இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.